ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேமிலி ஆஃப் ஃபோர் அட்ராசிட்டிஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனல் வந்து ரெஸ்யூம் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் போஹா. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா ஆனியன், கேரட், டொமேட்டோ, பீன்ஸ், அப்புறமா கேப்சிகம். இது கூட கொஞ்சம் ரோஸ்டட் பீனட்ஸையும் வேணும். உங்கள்கிட்ட ரோஸ்டட் பீனட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பீனட்ஸ் எடுத்து நீங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன்ஸ், அதையும் போட்டு சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் ஒரு பவுலில் 2 கப் திக் போஹா, அதாவது திக் அவல் எடுத்து தண்ணியில் 10 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த வாட்டரையும் ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதையும் கூட போட்டு அந்த வாட்டர் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அந்த அவல் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட போட்டுட்டேன். இந்த பீனட் வந்து தோல் உரித்து அதையும் இது கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் இது கூட ஆட் பண்ணுறப்போ இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணும். அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா லெமன். இந்த டிஷ்ஷோட ஹீரோனா அவர் கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெனுவை ட்ரை பண்ணுங்கள். இதில் கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னா ஒரு ரைஸுக்கு ஆல்டர்னேட்டிவான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த அவல் தான். அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெனுவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவலில் வந்து ஜாஸ்தியான அயன் இருக்குது. இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற விட்டமின் சி வந்து அந்த அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட், அனிமிக் பேஷண்ட்ஸ், என் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். பயங்கரமான பவர்ஃபுல் டிஷ். Do try this menu and subscribe our channel. Thank you.